அண்ட் இதுக்கப்புறம் இங்கிலாண்டை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரே ஒரு பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோ ரூட். ஸோ அவர் வந்து கொஞ்சம் மெச்சோர்டா ஆடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் மெச்சோர்லாம் இல்லை. அடுத்த 2வது ஓவர்ல திரும்ப அவருக்கும் ஷார்ட் பால் வருது, ஃபுல் ஷாட் ஆகுறாரு. ஸ்கொயர் லெக் ஸ்கொயர் லெக்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆறாரு. அதோட முடிஞ்சு போச்சு இங்கிலாந்தோட நிலைமை. 9 விக்கெட் போயிடுச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னதான் நம்ம வந்து 2 ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாலும், ஜிம்மி ஆண்டர்சன், லியாம் பிளக்கெட் இருந்தாலும் 110 ரன் அடிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான், சரிங்களா? அதனால அவரு கொஞ்சம் கொஞ்சம் போகுது, ஒரு 10 ரன் 15 ரன் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜடேஜா ஓவர்ல ஜிம்மி ஆண்டர்சன் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு குடுன்னு ஓடுறாரு. எங்க ஓடினாருன்னு தெரியல. ஐயோ இரு யாரும் பால தாண்டவே இல்லையா, வரவே இல்ல, ஒன் நம்பிட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரை கிரீஸ்ல அப்படியே திரும்ப ஒரு யூட்டர் அடிச்சு போவாரு. பாத்தீங்கன்னா ஜடேஜா டைரக்ட் ஹிட்டே அடிச்சு டமால் மேட்சை முடிச்சு விட்டுருவாரு. அவர் வேற யாருக்கு வேணா டேக் ஆன் பண்ணிக்கலாம். ஜடேஜா கிட்ட அடிச்சுட்டே ஓடினாரு பாத்தியா, என்ன சொல்றதுன்னு தெரியல. டைரக்ட் ஹிட்டோட அப்படி அந்த பால் ஸ்டெம்ப்ல அடிக்கும். அந்த ஸ்டெம்ப்ல அடிச்ச கையோட தோனி வந்து அந்த ஸ்டெம்பை தூக்கிட்டு அப்படி விக்டரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹரிஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான், லைக் இது வந்து ஒரு 1124 டேஸ்க்கு அப்புறம் ஒரு அவே டெஸ்ட் மேட்ச் நம்ம வந்து ஜெயிக்கிறோம். ஸோ இதே ஒரு செம சிக்னிஃபிகண்ட். இது மட்டும் இல்லாம ஆஃப்டர் 28 இயர்ஸ் இந்தியா லிஃப்ட்ஸ் த வேர்ல்ட் கப்னு சொல்லுவேன் நினைப்பீங்க, கிடையாது. அது எப்படி வந்து ஒரு 28 இயர்ஸ் கழிச்சு நடந்ததோ அதே மாதிரி லார்ட்ஸ்ல 28 இயர்ஸ் கழிச்சு இந்தியா வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உண்மையே சொல்லணும்னா யாருமே இந்தியா இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கிரீன் டாப் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ்ல இங்கிலாந்து பவுலிங் எடுத்த உடனே இந்தியாவோட கதை முடிஞ்சிச்சு நினைச்சாங்க. ஆனா இஷாந்த் சர்மா 7 விக்கெட் ஆல் எடுத்து அவர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு. என்னோட ஒப்பீனியன்ல இஷாந்த் சர்மாக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தது கரெக்ட் அப்படின்னு சொன்னாலும் புவனேஸ்வர் குமாருக்கும் கொடுத்துருக்கான்னு தோணுது. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 6 விக்கெட் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 35, செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 50 அடிச்சு அவர் தான் வந்து ஆக்சுவலி கீ ஆஸ்பெக்டா இருந்தாரு. பட் ஓகே, இஷாந்த் சர்மா 7 விக்கெட் ஆல் வந்து இட்ஸ் டர்னிங் பாயிண்ட். இப்போ வரைக்குமே ஆக்சுவலி லார்ட்ஸ்ல அந்த மாதிரி ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஹால் ஆஃப் ஃபேம்ல வந்து இப்போ வரைக்கும் இஷாந்த் சர்மாவோட பேர் இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம். அண்ட் இதுல நான் முன்னாடி சொன்ன மாதிரி தோனிக்கு வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து ஓரளவுக்கு கொடுத்தாங்க. அந்த டைம்ல இஷாந்த் சர்மாவுமே வந்து சொல்லியிருப்பாரு, மஹிபாய் தான் வந்து என்கிட்ட வந்து ஷார்ட் பால் போடு, ஹைட்டுக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்னு சொன்னாரு, கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லியிருப்பாரு. தோனியுமே அதை வந்து 2 தடவை சொல்லி கேட்டிருப்பாரு. நான் லஞ்சுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன் அப்படின்னு இருப்பாரு. தெரியும், ஏன்னா அந்த மோயின் அலி விக்கெட் அந்த லஞ்சுக்கு முன்னாடி போகாம இருந்திருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மேட்ச் வேற மாதிரி போயிருந்திருக்கும் உண்மையிலேயே.